ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்கப்பா? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஆல் இஸ் வெல், எவ்ரி திங் இஸ் ஃபைன். அனைத்தும் நலமே. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. பாருங்களேன், இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். டைம் குறைவாக இருக்குது எனக்கு. அதனால் இது நேந்திரன் பழம், அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு சின்ன பாவக்காய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தாமரை விதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, ஒரு நாட்டு தக்காளி, ரெண்டு கேஷ்யூ முந்திரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கோமாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளிமூக்கு மாங்காய், அந்த மாங்காய் 2-3 பீஸ். அதுக்கப்புறம் இது செம்பருத்தி டீயில் இன்றைக்கி நான் லெமன் ஆட் பண்ணாதனால இந்த மாதிரியான கலர் இருக்குங்கப்பா. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நல்லா ரா ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. see you, பெஸ்ட் விஷஸ், பை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னுடைய காலை உணவு இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் வெளியூர் வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்த இடத்துல கிடைச்சதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த தர்பூசணி கிடைச்சது, ஒரு ஃபுல் பழத்தை வாங்கி பாதி பழம் நேற்று லஞ்சுக்கு எடுத்துகிட்டு மீதி வச்சுருக்கேன். அதில் ஒரு பார்ட் இன்றைக்கி காலை உணவுக்காக எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே ரொம்ப ஒல்லியாக நீளமாக இருக்கிற மாதிரி வெள்ளரி பிஞ்சு கிடச்சிதுங்க. அந்த வெள்ளரி பிஞ்சையும் வாங்கிட்டு அதையும் நான் நீளமாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ரஸ்தாளி பழம் ஒன்று கிடச்சிது, அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதனுடைய தோலையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ரஸ்தாளி பழத்தினுடைய தோலுக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைபர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபைபரை அழகாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா வந்துடும். அதையே சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக இதையும் எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி வேறு வெஜிடபிள்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கலிங்க. அது போக ஊர்லேருந்து வரும்போது நான் இந்த பொரிவிளங்காய் உருண்டைன்னு செய்வாங்க இல்லைங்களா, இதுதான் இந்த சத்து மாவெல்லாம் போட்டு, ஸோ அதையும் நான் கையில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃப்ரூட்ஸோடு நான் இந்த ஒரு உருண்டையும் எடுத்துட்டேங்க. அதனால் எனக்கு ஒரு வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு, ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் நான் ஃபீல் பண்ணினேன். இது நம்ம சத்து மாவு செய்கிறதுல போடக்கூடிய எல்லா பொருள்களையும் போட்டு தான் வீடுகளில் செய்வாங்கங்க. அதை தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். see you, பெஸ்ட் விஷ். இதுதான் என்னுடைய காலை உணவுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நான் நம்ம ஊருக்கு ரிட்டன் ஆகலை, வெளியிலே தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் அன்றைக்கே 2 நாளைக்கு முதலே சொல்லியிருந்தேன், அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வெளியில் போய் நம்ம சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்களா, அதனால் மேனேஜ் பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்களேன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் தர்பூசணி பழம் வாங்கியிருந்தோம். அதை நான் அப்படி, ஏன்னா இருக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது செவ்வாழை பழம் அது ஒன்று கிடச்சிது, அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளரி பிஞ்சு கிடைக்குதுங்க. விரல் சைஸுக்கு தான் இருக்குது அந்த அந்த வெள்ளரி பிஞ்சு. ஸோ அதையும் நம்ம வச்சுட்டோம். ஆனால் நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குங்க இது சாப்பிட்றதே. நம்ம ஏற்கனவே நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, ரா ஃபுட்டு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இது இருக்குது. ஏன்னா அங்கே நம்ம கேஷ்யூ, பாதாம், பெரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்துவேன். இந்த வாட்டி நான் அதை கூட எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். அது கூட நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் இல்லைங்களா, இது பாசிப்பருப்பு உருண்டை. நேற்று பொரிவிளங்காய் உருண்டை காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, இது வீட்லேயே பண்ணினதுங்க. இது இந்த பாசிப்பருப்பு உருண்டை, இந்த ரெண்டையுமே நான் கையில் ஒரு 10 எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியுது, ப்ரோட்டீனை காம்பன்சேட் பண்ண முடியுது. இன்றைக்கி இந்த 2லேயும் ஒரு உருண்டை நான் அது கூட எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். see you, பெஸ்ட் விஷஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய காலை உணவு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களாங்கப்பா? இது பாருங்களேன், என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு 2 இது வெள்ளரி பிஞ்சு கிடச்சிதுங்க. இந்த வெள்ளரி பிஞ்சு பார்த்திங்கன்னா ஒல்லியாக நீளமாக இருந்ததுங்க. எனக்கு ஊரில் கிடைக்கிற மாதிரி இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அப்படி வரியாக இருந்தது. சரி பரவாயில்ல, இதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நீளமாக இருந்தது, ஒன்று உடச்சா இந்த மாதிரி வருதுங்க. 2 இதை நான் அப்படி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செவ்வாழை கிடச்சிது, செவ்வாழை வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் தர்பூசணி ஒரு பீஸ், அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுட்டோங்க.
மற்றபடி வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்கும்போது பண்ணுற மாதிரி மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா இப்போ வெளியூரில் இருந்துகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஊருக்கு போகிற வரைக்கும் கிடைக்கிறத மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு அன்குக்குடு ஃபுட்டாக போகணும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு மினரல் லாஸ் எல்லாமே இதே கரெக்ட் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் எனக்கு கிடச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, நிலக்கடலை கிடச்சிது, அவிச்ச நிலக்கடலை அது கிடச்சிது. ஸோ அதனால் வந்து அதையும் வாங்கிட்டு வந்துட்டு நான் இதை வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் அது கூட சேர்த்து நான் சாப்பிட்டுட்டேங்க. அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு பேலன்ஸ்டு டயட் ஆகிடுச்சு. நல்லா வயிறுமே ஃபில்லிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் இதிலேருந்து கிடச்சிது இல்லைங்களா, இந்த கிரவுண்ட் நட்டில் நிலக்கடலையிலேருந்து. அதனால் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, பெஸ்ட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கப்பா. இன்றைக்கி பாருங்களேன், இதுதான் மிக்சடாக வச்சுருக்கேன். அதாவது 2 குட்டி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக அப்படி சாப்பிட்லாம், குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேரட் வந்து இன்றைக்கி பச்சையாக தான் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு குடிக்கிறதுக்கு பாருங்களேன், இது எடுத்திருக்கேன் நான். அதாவது இது ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர். நேற்று சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உள்ள ஒரு குட்டி வெங்காயம் போட்டேன். அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக இந்த வெங்காயம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பிளாக் கிரேப்ஸ், அதாவது இந்த கருப்பு உலர் திராட்சை வச்சுருக்கேன். கருப்பு சந்தன கலர் ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன சாத்துக்குடி சிட்ரஸ் ஃப்ரூட்டுக்கு எடுத்து வச்சாச்சு நம்ம. இது பாருங்களேன், இது வந்து பீட்ரூட் பச்சரிசி ரெண்டும் போட்டு அரைச்சி செஞ்ச களி. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதோட ரெசிபி நான் போடுறேன். இதில் 3 விதமாக நம்ம டிஷ்ஷஸ் செய்யலாம், அது நான் போடுறேன். இன்றைக்கி வந்து இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இந்த குடிக்கிறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர், ஃபெர்மெண்டட் ப்ரோபயோட்டிக் ரிச் ரைஸ் வாட்டர். அடுத்த ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு கிரந்தி தான். இன்றைக்கி கீரைகள் வந்து நம்ம வைக்கலை, அதுக்கு பதிலாக வந்து இந்த விஷ்ணு கிரந்தி இந்த குட்டியாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட போகிறோம். விஷ்ணு கிரந்திக்கு ஐடென்டிஃபிகேஷன் இதுதான், இந்த பூக்கள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி வந்து நான் ஃபுல் வீடியோ, லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் முதல்லையே நான் போட்டிருக்கேன். லிங்க் தரேன், டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். See you, best wishes, bye bye friends, be happy. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் இன்றைக்கி என்னுடைய காலை உணவுங்கப்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம கார்டன்லேருந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த பொருள்கள் இதில் இருக்கும். இன்றைக்கி இது ஒரு வாழைப்பழம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப முடி கொட்டுது, அதனால் 2 கருவேப்பிலை கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அந்த பப்பாளி பழமும் வந்து நம்ம தோட்டத்திலிருந்து 2 நாளைக்கு முதல்ல நம்ம எடுத்தது தான், அதையும் நான் எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் வந்து இன்றைக்கி பச்சையாக தான் நான் எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா கேரட்டை வந்து குக் பண்ணலை. அப்புறம் 2 தக்காளி நமக்கு இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டில் கிடச்சதையும் எடுத்து வச்சிட்டேங்க. இது வந்து மணத்தக்காளி பழம், அந்த செடிகள் எல்லாம் வந்து இந்த வெயிலுக்கு முடிஞ்சு போயிடுச்சுங்க. அதனால் அந்த பழங்களெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் இந்த வாழைப்பழம் வந்து சும்மா வீட்டில் வாங்கி வச்சுருந்தது தான். ஸோ இது வந்து பாதிக்கு மேலே வந்து நம்ம தோட்டத்திலிருந்து எடுத்தது தான். இன்றைக்கி குடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான். முருங்கைக்கீரை வந்து ஒரு 3 எணுக்கு மட்டும் நான் பறிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அது இதுக்காக தான். ஸோ அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து கொதிக்க வச்சு நம்ம அதை வந்து சூப்பாக எடுத்துட்டு, அந்த சூடாக இருக்கிற சூப்லேயே வந்து நான் இந்த கீரைகளை அப்படி மேலே போட்டேங்க. ஏன்னா அந்த முருங்கைக்கீரையினுடைய ஈர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சிகள்லேயே வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் தூக்கி வீசாதீங்க. அதை வந்து நம்ம அப்படி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே கூட நம்ம பெப்பரும் சால்ட்டும் போட்டு குடிச்சிக்கலாங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் கீரையும் இருக்கட்டும், அதாவது
பாதி குக்கான மாதிரி கீரை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த சூடாக இருந்த சூப்பில் நான் போட்டுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து கொஞ்சமாக ஒரு விரலளவுக்கு நம்ம பச்சையாக சாப்பிட்றதுனால என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதனால் கொஞ்சம் அதாவது இந்த பீரியட்ஸ் பெயினெல்லாம் இருந்தால் அது ரெடியூஸ் பண்ணிவிடும். அதனால தான் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை பச்சையாக சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு பாட்டி கொடுப்பாங்க. அதே ஞாபகத்தில் நான் இப்போ வந்து பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். அதனால் சூடாக இருந்த அந்த சூப்பில் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம். அந்த சூப்போடு சேர்ந்து அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவு வந்து அடுப்பில்லா சமையல் மாதிரியே போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேங்கப்பா. அதனால தான் வந்து இந்த கேரட் வந்து நான் இன்றைக்கி அதை பாயில் பண்ணலை. ஆனால் அது பாயில் பண்ணாமல் சாப்பிடும்போது கண்டாமினேஷன் இருக்கிறதுக்கோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம அதை எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. see you, best wishes, bye bye. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல், அனைத்தும் நலமே. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப்சிகம் எடுத்திருக்கேன், மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ், இதில் எல்லா வகையான பருப்புகளும் இதில் பல்சஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், அதை ஸ்ப்ரவுட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா ஆரஞ்சு, தென் ஒரே ஒரு 2 வெத்தலை எடுத்திருக்கேன். அது ஒரு கிராம்போட சேர்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா தொண்டை வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி வேறு கீரை எதுவும் எடுக்காமல் வெற்றிலை ஒரு கிராம்போட சேர்த்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு குட்டி பீட்ரூட். இன்றைக்கி ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்பருத்தி பூவோட ட்ரிங்க் தான். அது கூட லெமன் ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க. ஸோ see you, best wishes. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு, சாரி. இன்றைக்கி மறுபடியும் போடுறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். 2 கேரட் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டேட்ஸு வச்சுருக்கேன், கட்டுது. தென் இந்த ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கேரட்டை ஏன் ஸ்டீம் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ சில ரிப்போர்ட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, நம்ம பச்சையாக சாப்பிட்றதுல ஆர்கானிக்காகவே இருந்தாலுமே வந்து சில ஜெர்ம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, மைக்ரோபியல் கண்டாமினேஷன்லாம் வருதுன்னு சொன்னனால எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். see you, bye bye, best wishes.